அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் டேஸ் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் எடுத்துக்கிட்டா தினங்கள்லேருந்து ஒரு மேக்ஸிமம் 2 கொஸ்டினாவது கொஸ்டின் பேப்பரில் வந்துடும். குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எதாக இருக்கட்டும். ஸோ அந்த 2 கொஸ்டினை கூட நம்ம ஏன் மிஸ் பண்ணணும் அப்படின்றது தான். மற்றபடி ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டினை தான் கேட்பாங்க. அதாவது ரொம்ப இம்பார்ட்டண்டான டேட்டை தான் கேட்பாங்க. ரொம்ப அதாவது கரண்ட்டில் ஏதாவது இஷ்யூ போயிட்டு இருந்தால் அது சார்ந்து, அதுக்கப்புறம் சுற்றுச்சூழல் சார்ந்து, இந்த மாதிரி கரண்ட் இஷ்யூவோட மிங்கிளான ஒரு கொஸ்டினாக தான் இருக்கும் அது. ஒரு சில கொஸ்டின் வந்து ரிப்பீட்டடாகவும் கேட்குறாங்க, அதையும் பார்ப்போம். ஸோ டெய்லி ஒரு டே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா, அந்த டேட்டு அதுக்கப்புறம் அந்த டே அனுசரிக்கிறதுக்கான காரணம் என்ன, அதோட பேக்ரவுண்ட் ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்றது, அந்த டேவை இன்ட்ரடியூஸ் பண்ணது யாரு, வருஷத்துக்கு ஒரு வாட்டி அதை அனுசரிக்கிறோமா இல்லை 2 இயர்ஸ் ஒன்ஸ் அந்த மாதிரியா அப்படின்றதெல்லாம் அந்த டேவோட பேக்ரவுண்டில் என்ன இருக்குது அப்படின்றதையும் நம்ம சேர்ந்து அந்த வீடியோவில் பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் டேவை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஷார்ட்கட்டும் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ இன்னைக்கு என்ன டே பார்க்க போகிறோம் அப்படின்னா, தினம் ஒரு டே அப்படின்ற ஒரு சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் டே இன்னைக்கு என்னன்னா மனித உரிமைகள் தினம், மனித உரிமைகள் நாள் அப்படின்றது ஹியூமன் ரைட்ஸ் டே. இது வந்து டிசம்பர் 10, 1948 டிசம்பர் 10 அந்த டேட்டில் ஐக்கிய நாடுகள் சபை அப்படின்றது மனித உரிமைகள் பிரகடனம், உலக பேரறிக்கை அப்படின்றத ஒன்று வெளியிடுது. யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்ற ஒரு உலகளாவிய பேரறிக்கையை வந்து ஐநா வெளியிடுது. அந்த மீட்டிங் எங்க கண்டக்ட் பண்ணாங்க, எங்க நடந்துச்சு அப்படின்னா பிரான்ஸ்ல பாரிஸ் நகர்ல நடந்துச்சு. அந்த டேட்ல வந்து ரிலீஸ் பண்றாங்க. ஸோ அந்த டேட்டை தான் நம்ம மனித உரிமைகள் தினமா வருஷம் கொண்டாடிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கடுத்து வந்து இந்த ஒரு டேட்டு கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து ஒரு உலகளாவிய மனித உரிமைகள் பேரறிக்கையை வந்து வெளியிட்டதுனால அந்த டேட்டை கொண்டு வந்திருக்காங்க. அந்த அறிக்கை, அந்த பேரறிக்கை வந்து உருவாக்குனது யாரு அப்படின்ற ஒரு கேள்வி வரும் இல்லையா? இந்த பேரறிக்கை ரெடி பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு ஆணையம் வந்து கிரியேட் பண்றாங்க. அந்த ஆணையத்தோட தலைவர் யாருன்னா எலினார் ரூஸ்வெல்ட் அப்படின்றவங்க. முன்னாள் அமெரிக்க அதிபரான பிராங்க்லின் டி ரூஸ்வெல்ட்டோட ஒய்ஃப் தான் எலினார் ரூஸ்வெல்ட். ஸோ இவங்களோட தலைமையில தான் அந்த அறிக்கையை ரெடி பண்ணாங்க. அந்த அறிக்கை வந்து அந்த பொதுச்சபையில வந்து ஒரு தீர்மானம் ரெடி பண்ணி தான் அந்த பாஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த தீர்மானம் எத்தனாவது தீர்மானம் அப்படின்னா 217 ஏ. அது அந்த தீர்மானத்தோட நம்பர். இந்த தீர்மானம் வந்து நம்ம மனித உரிமைகள் பேரறிக்கை சார்ந்தது. ஸோ இந்த மனித உரிமைகள் நாள் அப்படின்றது எப்ப இருந்து கண்டினியூவா நம்ம அனுசரிக்கிறோம் அப்படின்னா 1950வது வருஷத்துல இருந்து கண்டினியூவா நம்ம அனுசரிச்சுட்டு வரோம். அது வந்து மீட்டிங் நடந்தது 1948 டிசம்பர் 10. அது கண்டினியூவா கடைபிடிக்கிறது எப்போ இருந்துன்னா 1950ல இருந்து. அந்த பேரறிக்கை வந்து நம்ம உலக அளவில் 185 நாடுகளுக்கும் மேல அரசியலமைப்புல வந்து இந்த பேரறிக்கையோட சில கொள்கைகளை சேர்த்திருக்காங்க. இந்த மனித உரிமைகள் பேரறிக்கை வந்து இதுவரைக்கும் 500க்கும் மேற்பட்ட மொழிகள் வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்காங்க, அதாவது மொழிபெயர்த்திருக்காங்க. இதுவரைக்குமே உலக அளவுல அதிக மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்ட ஆவணம் எதுனா நம்ம மனித உரிமைகள் பேரறிக்கை தான். ரொம்ப முக்கியமான ஒரு அறிக்கை. ஏன்னா மனிதனோட உரிமை, அவங்களோட அடிப்படை உரிமைகள் வந்து பாதுகாக்கிற மாதிரி தான் இந்த பேரறிக்கையோட ரூல்ஸ் இருக்கும். இதுல வந்து எத்தனை ஆர்டிகல்ஸ்னா 30 ஆர்டிகல்ஸ் இருக்கு. 30 சட்டப்பிரிவு இருக்கு இந்த பேரறிக்கையில. ஸோ இந்த டேட்டை வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, டிசம்பர் 10 அப்படின்றது தான் மனித உரிமைகள் தினம். இப்போ ஒரு மனிதருக்கு உரிமை வந்து ஒரு நாள் கிடைச்சா போதுமா, ஒரு மாசம் கிடைச்சா போதுமா, அப்படி கிடையாது. அவருக்கு அந்த வருஷம் ஃபுல்லா கிடைக்கணும். ஸோ அவரோட வாழ்க்கை ஃபுல்லாவும் கிடைக்கணும். ஸோ வருஷம் ஃபுல்லா கிடைக்கணும் அப்படின்றது டிசம்பர் வருஷத்தோட கடைசி மாசம் இல்லையா? அப்படின்றப்போ வருஷம் ஃபுல்லா கிடைக்கணும் அப்படின்றது தான் ஷார்ட்கட். அடுத்து 10 ஒரு மனிதர் வந்து ஒரு உரிமை கேட்கிறாரு அப்படின்னா பட்டுன்னு கிடைக்கணும், உடனே கிடைக்கணும், பட்டுன்னு கிடைக்கணும் அப்படின்றத 10 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ நம்ம இந்திய அளவில் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் அப்படின்றது ஒன்று தொடங்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் மாநில அளவிலையும் மாநில மனித உரிமைகள் ஆணையம் அப்படின்றதையும் தொடங்கியிருப்பாங்க. அது எப்போ தொடங்கினாங்க அடுத்தடுத்து பார்ப்போம். இப்போ தேசிய மனித உரிமைகள் ஆணையம், நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அப்படின்றது 1993வது வருஷம் ஸ்டார்ட் பண்ணாங்க. 93 டேட் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 12. ஐநா சபையும் அக்டோபர் மாசம் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, அக்டோபர் 24ஆம் தேதி. ஸோ அந்த மாதிரி நீங்க இன்டர்லிங்க் பண்ணி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ 1993 அக்டோபர் 12ஆம் தேதி தான் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் அப்படின்ற தொடங்குறாங்க நம்ம இந்தியா. இது வந்து ஒரு சட்டப்பூர்வமான அமைப்பு, அதாவது ஸ்டாச்சுட்டரி பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட ஹெட் குவார்டர் எங்க இருக்குன்னா நியூ டெல்லியில ஹெட் குவார்டர் இருக்கு. அதுக்கப்புறம் இதோட தலைவர், அதாவது இதோட அமைப்பு இருக்கு இல்லையா, தலைவர் உறுப்பினர் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஒரு தலைவரும் 8 உறுப்பினர்களும் இருக்காங்க இந்த அமைப்புல. யாரு நியமிப்பாங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர் நியமிப்பாரு. இவங்களோட பதவி காலம் எத்தனை வருஷமா இருக்கும்னா 5 வருஷம், இல்லைன்னா அவரோட 70 வயசை அட்டன் பண்ற வரையும் அப்படின்றதுதான் இவங்களோட பதவி காலமா இருக்கும். தமிழ்நாட்டுல மாநில மனித உரிமைகள் ஆணையம் எப்ப தொடங்கணும்னா 1997 ஏப்ரல் 17.
இந்த டேட்ல தான் நம்ம மாநில மனித உரிமைகள் ஆணையம் தமிழ்நாட்டுக்கு நம்ம தொடங்குறோம். இதுல வந்து ஒரு தலைவரும் 2 உறுப்பினர்களும் இருப்பாங்க. ஸோ இந்த மனித உரிமைகள் ஆணையம்ல எந்த சட்டத்துக்கு கீழ அமைக்கிறாங்க அப்டின்னா, மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் 1993 இதன் கீழ தான் தேசிய மனித உரிமைகள் ஆணையமா இருக்கட்டும், நம்ம மாநில மனித உரிமைகள் ஆணையமா இருக்கட்டும், எல்லாமே இந்த சட்டத்துக்கு கீழ தான் தொடங்குறாங்க. அதனால தான் இது சட்டப்பூர்வ அமைப்பு. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு மனித உரிமைகள் ஆணையம், அதாவது மாநில மனித உரிமைகள் ஆணையம் இருக்கணும் அப்டின்னு சொல்ற ஆர்டிகிள் எதுனா ஆர்டிகிள் 21. இந்த ஆர்டிகிள் வந்து மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டத்தோட ஒரு ஆர்டிகிள். அந்த சட்டத்தோட ஒரு சட்டப்பிரிவு ஆர்டிகிள். இதன் கீழ தான் தமிழ்நாடு மனித உரிமைகள் ஆணையம் தொடங்கியிருக்காங்க. ஸோ நம்ம மனித உரிமைகள் நாள் பார்த்தோம் இல்லையா? அதுக்கான ப்ரூஃப் தான் இது. இது ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க. மனித உரிமைகள் நாள் கொண்டாடப்படுவது டேஷ் டிசம்பர் 10. ஸோ இந்த மாரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், அதுக்கப்புறம் ரிப்பீட்டடா கேட்குற கொஸ்டின்ஸ், ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் அதுதான் நம்ம வீடியோல அடுத்தடுத்து நம்ம இந்த தினம் ஒரு டே அப்படின்ற ஒரு சீரிஸ்ல வரும். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். மனித உரிமைகள் தினம் சார்ந்து எல்லா டீட்டெயிலும் கவர் பண்ணியிருக்கோம். இதை தாண்டி ஏதாவது டீட்டெயில் விடுபட்டிருந்தா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோ என்ன பர்பஸ், என்ன எதுக்காகனா, நம்ம ஏதாவது ஒரு பிரேக் எடுப்போம், அதுக்கப்புறம் டீ குடிப்போம். ஸோ அது வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் இருக்குமா? ஸோ அந்த நேரத்தை கூட நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. அந்த நேரத்தில் இதை நீங்கள் போட்டு காதில் கேட்டால் கூட போதும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.